வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு கூகுள் ஜெமா 4 மாடல் பத்தி பார்ப்போம். லேட்டர் ஆன் இந்த வீடியோல இந்த மாடல்ஸ்லாம் எப்படி மொபைல்லயும், லேப்டாப்லயும் ரன் பண்றது அப்படின்னும் பார்ப்போம். இந்த மாடல் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல். இது நம்ம லேப்டாப்ல ஈஸியா ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம பெர்சனல் டிவைஸ்ல இன்டர்நெட் இல்லாம லோக்கல் மாடல எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாடல் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெமா 4ங்கிறது ஒரு சிங்கிள் மாடல் கிடையாது. அவங்க ஜெமா 4ங்கிற நேம்ல 4 மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து மொபைல்ல ரன் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து டெஸ்க்டாப்ல ரன் பண்றதுக்கு. நம்ம லேப்டாப்ஸ் அண்ட் பிசிஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ். நீங்க என்கிட்ட கேட்கலாம், எப்படி மொபைல் ஃபோன்ல ரன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் மொபைல்ல ரன் பண்றதுக்காகவே ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல்ல ரன் பண்ற மாடல்ஸ் எல்லாத்துக்கும் பேரு எட்ஜ் மாடல்ஸ்ன்னு சொல்றாங்க. மொபைல்ல ரன் பண்றதுக்கு அந்த மாடல்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணவே இல்ல. இந்த மாடல்ஸ்னால திங்க் பண்ண முடியும். நம்ம கிளாட், ஜெமினி, ChatGPT அந்த திங்கிங் மாடல்ஸ் மாரி இந்த மொபைல்ல ரன் பண்ற மாடலும் திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அதுவும் 140 லாங்குவேஜ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்ம தமிழ்ல கூட அந்த மாடல் கிட்ட பேசலாம். இது கீப் இன் மைண்ட், இது வந்து நம்ம இன்டர்நெட் இல்லாம, ஹை ஸ்பெக் ஜிபியூ இல்லாம, ஃபோன்ல மட்டுமே நம்ம ரன் பண்ணி இத அச்சீவ் பண்றோம். அது மட்டும் இல்லாம, இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். பிசில ரன் பண்றதுக்காகவே 2 மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து 31 பில்லியன் பாராமீட்டர் திங்கிங் மாடல். இன்னொன்னு வந்து 26 பில்லியன் திங்கிங் மாடல். இவங்க 2 டெர்ம்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் பாராமீட்டர்ஸ், செகண்ட் ஆக்டிவ் பாராமீட்டர்ஸ். ஓகே, நான் இதுக்கு 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ குக். 26B, A4B, MOE அப்படின்னா இந்த மாடலோட டோட்டல் பாராமீட்டர்ஸ் 26 பில்லியன். 26 பில்லியன் நியூரான்ஸ் இதுக்கு இருக்கு. A4Bனா அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒன்லி 4 பில்லியன் பாராமீட்டர் தான் ஆக்டிவாக இருக்குது. MOEனா இந்த மாடல் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்ட், ஆடியோ டிடெக்ஷன் எக்ஸ்பர்ட், இமேஜ் டிடெக்ஷன் எக்ஸ்பர்ட், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ்பர்ட், இது மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு மாடலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து ஒரே மாடல் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் MOE மாடல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்ம மொபைலுக்கு வருவோம். மொபைலில் என்ன சொல்கிறாங்கன்னா E4B, E2B அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே ஆக்டிவ் பேராமீட்டர்ஸ்னு பார்த்தோம். இங்கே வந்து எஃபெக்டிவ் பேராமீட்டர்ஸ். எஃபெக்டிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆக்டிவ்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா பேராமீட்டர்ஸும் மெமரியில் இருக்கும் ஆக்டிவாக. இதை வச்சு தான் அது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இதை வந்து இன்ஃபரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எஃபெக்டிவ்னு வரும்போது பர் லேயர் எம்பெடிங், PLEன்னு சொல்கிறாங்க. இந்த AI மாடல்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள நிறையா லேயர்ஸ் இருக்கும். எஃபெக்டிவ்னு வரும்போது இந்த ஒவ்வொரு லேயர்லேயும் ஒரு டிக்ஷனரி வச்சிடுறாங்க. ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒரு கொஷின் கேட்டால் இது மேனுவலாக போய் ஒர்க் பண்ணாமல் அந்த டிக்ஷனரியில் ஒரு லுக்கப் மட்டும் பண்ணும். டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸுக்கு சொல்லணும்னா ஹேஷ் டேபிள், ஹேஷ் மேப். ஸோ எல்லா பேராமீட்டரும் ஆக்டிவாக இருக்காது. ஒரு கொஷின் கேட்டால் இன்ஃபரன்ஸுக்கு அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த டிக்ஷனரி வழியாக போய் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதனால் நம்ம நிறையா எனர்ஜியும் மெமரியும் சேவ் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாடல்ஸ்லாம் மொபைலில் நம்மளால் ரன் பண்ண முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது கிளியராக இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கில் இன்னொரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். டெஸ்க்டாப் இருக்கிற மாடல்ஸ்க்கு மட்டும்தான் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. மொபைல் மாடலுக்கு ஏன் கொடுக்கலன்னா, அது டெஸ்க்டாப் மாடல் மாதிரி ஆக்டிவ் பேராமீட்டர் வச்சு இன்ஃபரன்ஸ் எடுக்காமல் எஃபெக்டிவ் பேராமீட்டர் வச்சு இன்ஃபரன்ஸ் எடுக்கு. ஸோ அதுலேயே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகிடும். தோ நம்ம அந்த மாடலை எஃபெக்டிவ் அண்ட் பவர் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடிஞ்சாலும் டெஸ்க்டாப்போட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 மாடலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கிமி 2.5 திங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிமி 2.5 பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல், ஆல்மோஸ்ட் as க்ளோஸ் டு கிளாட். அதனால தான் API டோக்கன்ஸ் பை பண்ணும்போது நிறைய பேர் கிளாடோட API டோக்கன்ஸ் வாங்காமல் கிமி 2.5 டோக்கன்ஸை பை பண்ணுறாங்க. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே நம்மளை மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு பெரிய வின். ஆனால் இந்த மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நிறையா ரேம் அண்ட் கிராஃபிக்ஸ் மெமரி தேவைப்படுது. ஆனால் இப்போ இருக்க கிராம் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு க்ரைசிஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாடல்ஸை நம்ம எப்படி டெஸ்க்டாப்பில் ரன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹக்கிங் ஃபேஸ், ஓலாமா, கேகல், LM ஸ்டுடியோ, டாக்கர். ஹக்கிங் ஃபேஸில் வந்தால் அஃபிஷியலாக கூகுள் பப்ளிஷ் பண்ண எல்லா ஜெமா மாடல்ஸும் இங்கே காமிக்குது. நம்ம இங்கே பார்த்த மாதிரி A4B, E4B, E2B அண்ட் எல்லா பேராமீட்டரும் ஆக்டிவாக இருக்க மாடல் பேர் டென்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ LM ஸ்டுடியோவில் இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அங்கே நேவிகேட் பண்ணி போனால் எல்லா மாடல்ஸும் காமிக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம லோவஸ்ட் பேராமீட்டர் மாடல் இப்போதைக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணால் போதும், LM ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதில் கரெக்டான மாடல் சூஸ் பண்ணி டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதும் அந்த மாடல் நம்ம லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம்.
என்னோட லேப்டாப் ஸ்பெக்ஸ் படி 16 ஜிபி வரைக்கும் மாடல் லோட் பண்ணி செக் பண்ணலாம். நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்க மாடல் எஃபெக்டிவ் 2 பில்லியன் பேராமீட்டர் மாடல். அதனால் ஆல்மோஸ்ட் 3 to 4 ஜிபி தான் ரேம் எடுக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ கொடுத்தா திங்கிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். அதனால் இது திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுது. நம்ம அதை டிசேபிள் பண்ணிடலாம். கார் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. அதுவும் இன்டர்நெட் இல்லாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம லோக்கல்லே ரன் ஆகுது. ChatGPT ஃபஸ்ட்டு வந்ததையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இயர் டிஃப்ரென்ஸ்லேயே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அது திங்கிங் வச்சு எனேபிள் பண்ண சொல்லுவோம். அழகாக க்ரியேட் பண்ணிடுச்சு. எகெயின் இது வந்து இன்டர்நெட் இல்லாமல் எல்லாமே லோக்கல்லே ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ் வவல்ஸ் கேட்போம். உயிர் எழுத்துக்கள்னு கரெக்டாக டிடெக்ட் பண்ணிக்குது. திங்கிங் பண்ணிகிட்ருக்கு. அவுட்புட்டும் அழகாக கொடுத்துருச்சு. கண்டிப்பாக லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ரன் பண்ணி பாருங்கள். நான் இங்கே சிம்பிளான கொஷின்ஸ் தான் போட்டேன். ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். மொபைலில் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏஐ எட்ஜ் கேலரி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வேணும். இது ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் தான். ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ உங்கள் டிவைஸ் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோடய பிக்சல் டிவைஸில் நான் இதை ரன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் லான்ச் பண்ணிங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை மாடல் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நம்ம மாடல் விண்டோவுக்கு வந்துட்டு ஜெமா 4 மாடல் கண்டுபிடிக்கணும். இதில் எஃபெக்டிவ் 2 பில்லியன் பேராமீட்டர் அண்ட் எஃபெக்டிவ் 4 பில்லியன் பேராமீட்டர் அஃபிஷியலாக கூகுள் ரிலீஸ் பண்ணது இங்கே இருக்குது. அது இல்லாமல் நம்ம கூகுள் ரிலீஸ் பண்ணதுலேருந்து மறுபடியும் ஆப்டிமைஸ் பண்ண மாடல்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் டவுன்லோட் பண்ணி அதையும் கூட நம்ம இங்கே ரன் பண்ணலாம். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ்னு இங்கே காமிக்குது. பட் இந்த மாடல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். நீங்கள் இந்த மாடலை எப்படி யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு இது கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம சேட் ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஃபோனில் இருக்க எல்லா இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ், ஒய்ஃபை, மொபைல் நெட்வொர்க் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். சேட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திங்கிங் எனேபிள் பண்ணலாம். ஸ்ட்ராபெரியில் எவ்வளோ ஆர் இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் ஒரு ஃபேமஸ் டெஸ்ட். ChatGPT ஃபஸ்ட் திங்கிங் மாடல் ரிலீஸ் பண்ணும்போது இது தான் வச்சு இந்த மாடல் நல்லா திங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் இன் டைமுக்கு முன்னாடி ஏஐ கிட்ட அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டால் தப்பாக தான் ஆன்சர் பண்ணும். ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். இது கரெக்டாக எத்தனை ஆர் இருக்குன்னு சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு மேத் கொஷின் கேட்கலாம். மாடலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா இந்த மேத் டெஸ்ட்டுக்கு தப்பாக தான் ஆன்சர் பண்ணும். ஸோ எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் ரிலேட்டட் கொஷின் கேட்கலாம். இந்த ஃபோனில் ரன் ஆகிற மாடலுக்கு தமிழும் புரியுது. வணக்கம்னு கொடுத்தா தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்லேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுது, இங்கிலீஷ்லேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இங்கிலீஷில் கேட்காம தமிழில் 6th டேபிள் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஒரே லைனில் கொடுத்துருக்கு. இதை டேபிள் மாதிரி கேட்போம். இங்கே சொதப்பிடுச்சு. டிசைனுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லி பார்ப்போம்.
இப்போ கரெக்ட்டா வருது. "13த் டேபிள்" கேட்டு பார்ப்போம். உங்க எல்லாத்துக்கும் 13த் டேபிள் ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல படிச்சது? இத விட்டா இன்னும் இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு நான் ஒவ்வொன்னா கோ த்ரூ பண்றேன். நீங்க உங்க ஃபோன்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்க் இமேஜ்னா, இமேஜ் நீங்க அதில குடுத்துட்டு, அந்த இமேஜ்ல இருக்க டெக்ஸ்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னீங்கன்னா, அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம அந்த இமேஜ் கூட டைரக்ட்டா கூட நீங்க பேசலாம். ப்ராம்ப்ட் லேப்னா உள்ள வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரீரைட் ஆப்ஷன், சம்மரைஸ் ஆப்ஷன், கோட் ஸ்னிப்பெட் என்ன லாங்குவேஜ்ல கோடு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணா கீழ உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏஜென்ட் ஸ்கில்ஸ்னா, இந்த லோக்கல் மாடல் அடிஷனலா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதனால பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோக்கல் மாடல்னால இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியாது. கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ண முடியாது. இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா, ஏஜென்ட் ஸ்கில்ல வச்சு நம்ம இன்டர்நெட் மூலம் விக்கிபீடியாலேருந்து ஏதோ டேட்டா எடுக்கலாம். இல்லைனா கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணலாம். இல்லைனா இமெயில் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா எப்படி ஃபெச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க இங்க. இந்த மாடலுக்கு விக்கிபீடியால எப்படி ஃபெச் பண்ணுறதுன்னு பை டிஃபால்ட்டா தெரியாது. ஆனா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன படிச்சுட்டு, அத எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் அவுட்புட்டா குடுத்துரும். நெக்ஸ்ட் ஆடியோ ஸ்கிரைப்னு இருக்கு. இந்த லோக்கல் மாடல்னால ஆடியோவ கூட டிரான்ஸ்கிரைபும் பண்ண முடியும். அது கூட பேச முடியும். ஒரு ரெக்கார்டிங்கை நம்ம இன்புட்டா குடுத்தா, அதில என்ன பேசுகிறாங்கன்னு அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். லோக்கலா இத வச்சு நெறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம். இது நம்ம ஃபோன்ல மட்டும் இல்ல, ராஸ்பெர்ரி பை இது மாரி சின்ன சின்ன டிவைஸஸ்லயும் இந்த மாடல்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்காக தான் இத ஆப்டிமைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னும் இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.